எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலையார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பெரிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை பற்றிய ஒரு சிறிய காணொளி. நேற்றைக்கு கோவையிலே இந்தியா டுடே கான்க்ளேவ், இந்தியா டுடே பத்திரிகையினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, பெரிய இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கோவையிலே நடந்தது. அதிலே பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள். குறிப்பாக கோவையைச் சேர்ந்தவர் என்பதால் அண்ணாமலைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியிலே அண்ணாமலை தன்னுடைய நிலையை தெளிவாக்கி இருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாஜக தனித்து போட்டி இருந்தால் தான் விரும்பியிருப்பேன் என்றும், கூட்டணியிலே செல்வதிலே தனக்கு உடன்பாடு இல்லை, தனித்து பாஜக போட்டியிட்டு இங்கு கட்சி வளர வேண்டும் என்பது தன்னுடைய நோக்கமாக இருந்தது என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி இல்லாத சூழ்நிலையிலே தான் தலைமை பதவியிலிருந்து விலகி கொண்டு இங்கே வேறொருக்கு வழிவிடுவதுதான் சரியாக இருக்கும் என்ற சூழ்நிலையில்தான் தலைமையிடம் தெரிவித்த தேசிய தலைவர்களான அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடியிடம் தெரிவித்துவிட்டு தான் பதவியிலிருந்து விலகி கொண்டதாக அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டு சேருவதற்கு ஏதுவாக நயனா நாகேந்திரன் தலைவராக கொண்டு வரப்பட்டார் என்பது எல்லோரும் அறிந்துதான். இந்த நிலையிலே இப்போ தெளிவாக அண்ணாமலை சொல்லியிருப்பது, ஒன்று, கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு கட்சி என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் பணி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதனால் இதை சுற்றியுள்ள பல குழப்பங்களும் சர்ச்சைகளும் தீர்ந்துவிட்டன என்று நாம் நினைத்தாலுமே கூட, அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் அண்ணாமலை மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் இங்கே இருக்கும் மீடியா ஈகோ சிஸ்டம், ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியினுடைய ஐடி விங், இவர்களெல்லாம் மற்றும் பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள் கூட அண்ணாமலையை தொடர்ந்து தாக்கி வருவது தெரிந்ததுதான். ஆனால் இதே சூழ்நிலையிலே கடந்த சில வாரங்களிலே, கடந்த சில நாட்களிலே சமூக ஊடகங்களிலே அண்ணாமலையை குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட அதிமுகவினர் நடத்தும் தாக்குதல் பெரிய அளவில் ஆகியிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதிமுககாரர்கள் திமுக மீது தாக்குதல் நடத்தி திமுகவினரை எக்ஸ்போஸ் பண்ணி அரசியல் செய்வது தான் சரியாக இருக்கும் என்ற சூழ்நிலையிலே திமுகவை தாக்குவதிலே விட திமுகவை தாக்குவதில் உள்ள ஆர்வத்தை விட திமுக அமைச்சர்கள் மற்றும் ஊழல் செய்தவர்களை தாக்குவதை விட 10 மடங்கு வேகம், 20 மடங்கு வேகம் அவர்கள் அண்ணாமலை தாக்குவதிலே காட்டுகிறார்கள் என்று பொதுவாக ஒரு கருத்து நிலவ வருகிறது. ஆக இதிலிருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அப்போது நன்றாக எல்லோருக்கும் தெரியும், அண்ணாமலை தலைவராக இருந்ததால் தான் தனக்கு நிகராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வரக்கூடாது என்ற ஒரே சிந்தனையில் தான் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு கூட்டணியை உடைத்து கொண்டு போனார். அதற்காக பல காரணங்கள் சொல்லப்பட்டது. சிறுபான்மையினருடைய வாக்கு கிடைக்கும், பாஜகவுடைய கூட்டணி தேவையில்லை, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமல்ல என்று பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், உண்மையான காரணம் அதிமுகவை பொறுத்தவரை அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை தனக்கு நிகராக தன்னுடைய சமூகத்திலிருந்து ஒரு தலைவர் வரக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தது தான் அப்படிங்கிறது பரவலாக எல்லோரும் அறிந்த விஷயம். இதில் இது ஒன்றும் சீக்ரெட் எதுவுமே கிடையாது, ரகசியம் எதுவுமே கிடையாது. ஆக அந்த சூழ்நிலையிலே அதிமுக தேர்தலிலே போட்டுவிட்டு படுதோல்வியை சந்தித்ததுங்கிறது எல்லோரும் அறியும். அவங்க சரியாக வேட்பாளர்களை நிறுத்தவில்லை, முகமறியா வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். பல முன்னணி கட்சியினர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கவில்லையாக பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், உண்மையிலேயே அதிமுகவுக்கு அந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. 32% வாக்கு சதவீதத்திலிருந்து கட்சியினுடைய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 20% குறைந்து விட்டது. 1000 காரணங்கள் சொன்னாலும், நாடாளுமன்ற தேர்தல் தங்களுக்கு முக்கியமல்ல என்று அதிமுக சொன்னாலும், உண்மையிலேயே அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இரட்டை இலை சின்னம் இருந்தால் யார் வேண்டுமானால் தேர்தல் போட்டியிட்டால் அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற அந்த ஒரு பிம்பம் கிட்டத்தட்ட உடைந்து விட்டது. அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ந்து பல தேர்தல்களில், ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தலை தவிர பல தேர்தல்களில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்துதான். அதுதான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களிலே 3 அல்லது 4வது இடத்திற்கு அதிமுக சென்றது. பல இடங்களில் பாஜக, தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி 2வது இடத்திற்கு வந்ததுங்கிறது எல்லோரும் அறிந்துதான். இந்த சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வேறு வழி இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் கொஞ்சமாவது வாக்குகள், ஹிந்துக்கள் வாக்குகள், பாஜக ஆதரவு வாக்குகள் அதிமுகவுக்கு விழும் என்ற ஒரு கணக்கிலே தான் இப்பொழுது கூட்டணி போட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் தான் ஒப்புக்கொள்ளாமல் இல்லை, அதிலே தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி தான் அண்ணாமலை இப்பொழுது பின்னுக்கு போய்விட்டு
நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு நெருக்கமானவர் என்பதாலே வந்து தலைவராகி இருக்கிறார். இந்த இரு தலைவர்களும் ஒருபுறம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு புறம் நயினார் நாகேந்திரன், இந்த இருவரும் வந்து உண்மையிலேயே வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை பெரியதாக செய்வதை விட தங்களுடைய அந்த டெக்காய்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, தங்களுடைய ஒரு சில தளபதிகள் அல்லது ஒரு சில சிப்பாய்களை வைத்துக்கொண்டு அவருடைய தாக்குதல்களை அண்ணாமலை மீது தொடுத்து வருகிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததுதான். உதாரணத்திற்கு வந்து பன்னீர்செல்வம் வந்து தேசிய ஜனநாயக முன்னணியிலிருந்து விலகி இருக்கிறார். டிடிவி தினகரனும் கூட தேசிய ஜனநாயக முன்னணியிலிருந்து விலகி இருக்கிறார். இதற்கெல்லாம் வந்து அண்ணாமலையை பழி போடுவதாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறதே தவிர உண்மையான பிரச்சனை களத்தில் என்ன இருக்கிறது, அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்ல விரும்புகிறாரா இல்லையா, இது போன்ற கேள்விகளுக்கு விடையே கிடையாது. அதிமுகவின் தன்னிகரற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அந்த முடிவின்படி தெளிவாக அதுக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் யாரும் கூட்டணிக்கு வரப்போவதில்லை அப்படிங்கிறது தான் கலையத அர்த்தம். ஆனால் இதற்கெல்லாமே கூட பல அதிமுகவினர் அண்ணாமலையை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் கலையத அர்த்தம். சுவாரஸ்யமாக அல்லது ஒரு தமாஷாக ஒரு சிலர் பதிவு போட்டிருக்கிறார்கள். அப்போ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தோத்தா கூட அண்ணாமலை மீது பழியை போடுறதுக்கு வந்து அதிமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு 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 சிரிப்பான பதிவுகள் பலவும் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கின்றன. இது உண்மையாக மாறுவா என்பதை காலம்தான் செல்லும். குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற யூடியூபர் சென்னையில் உள்ள ஒரு சிலரையெல்லாம் வைத்துக்கொண்டு அண்ணாமலை மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதல்கள் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் கடந்த 48 மணி நேரத்தில் என்பது நன்றாக தெரிகிறது. ஆக இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒன்று பாஜகவோட கூட்டணி வேண்டும், இதற்கு மேல் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருமா என்று தெரியவில்லை. விஜயுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இங்கே வந்து அவர்கள் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தின்கப் போகிறது அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு சூழ்நிலையுமே கூட அந்த சிங்குலர் எய்ம்னு சொல்லுவாங்க, ஒற்றை நோக்கம் திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாமல் இங்கே வந்து பலமுனை தாக்குதல்கள், ஒரு பக்கம் திமுக மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், இன்னொரு புறம் பாஜகவின் ஒரு பகுதியினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், இன்னொரு புறம் அண்ணாமலை மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய உண்மை நோக்கம் என்ன, தேர்தலில் வெற்றி பெறுவதா இல்லை வேறு ஏதாவதா அப்படிங்கிற அளவுக்காக பல விமர்சனங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு செங்கோட்டையன் வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அதற்குமே கூட அண்ணாமலை காரணம் என்று சொல்கிறார்கள். ஆக எதற்கு எடுத்தாலும் அண்ணாமலை தான் காரணம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு, அதாவது ஒரு மாற்று எதிர்க்கட்சியிலே வந்து ஒரு பதவியில் கூட இல்லாத ஒரு நபர் ஒரு கட்சிக்குள்ளே இவ்வளவு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அப்பொழுது அந்த கட்சியினுடைய அடித்தளம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த உண்மையை உணராமல் அதிமுக வந்து தன்னுடைய கட்டமைப்புகளை எல்லாம் மீண்டும் பார்த்து யாரை கூட்டணி சேர்க்க வேண்டும், புதிய கட்சிகளை சேர்க்க வேண்டுமா என்று பார்க்காமல் இந்த அண்ணாமலை அட்டாக் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தால் உறுதியாக இதனால் யாருக்குமே லாபம் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கோ பாஜக கூட்டணிக்கோ எந்த விதமான லாபம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழப்பங்களிலிருந்து மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். இல்லை, பல ஒப்பீனியன் போல்ஸ் சொல்வது போல தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவிலே வந்து இங்கே களத்திலே வந்து புதிய வாக்காளர்களை மக்களை எல்லாம் கவர்ந்து ஒருவேளை அவர்களை கூட ஆட்சிக்கோ இல்லை எதிர்க்கட்சிக்கோ வந்து விடுவார்கள். அதிமுக பாஜக கூட்டணி 3வது அல்லது 4வது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆக இந்த அண்ணாமலையுடைய நிலைப்பாட்டினுடைய தெளிவு, அதே நேரம் அதிமுக அவர் மீது தொடர்கின்ற அந்த மறைமுக தாக்குதல்கள், தங்களுடைய அதிமுக ஒரு சில சிப்பாய்களை வைத்து கொண்டு அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, இதுதான் இன்றைய களத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. இதைத்தான் பலரும் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அல்லது எம்ஜிஆருக்கு சமானம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது. அந்த எண்ணம் சரியா இல்லையா என்பதை வரும் தேர்தல் காட்டி கொடுத்துவிடும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. பார்க்கலாம், அண்ணாமலை இனி களத்தில் எப்படி தொடரப்போகிறார். சட்டமன்ற தேர்தலை அவர் போட்டியிடுவது வந்து சந்தேகம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே வந்து அவருக்கு தேசிய அளவில் வேறு பதவிகள் கிடைக்கக்கூடும் என்றும் சொல்லுகிறார்கள். இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து மீண்டும் இங்கே அண்ணாமலை வந்து தமிழக தலைவராக வலம் வருவார்னும் பல தகவல்கள் கிடைக்கின்றன. அதே வேளையில் இந்த தனிப்பட்ட தாக்குதல்களில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, அந்த தனிப்பட்ட தாக்குதல்களால் அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் தோல்வி ஏற்படுகிறதா அப்படிங்கிறதான் கூட நம்ம வரும் நாட்களிலே வரும் வாரங்களிலே பார்க்கலாம். ஆனால் உறுதியாக அந்த ஒரு யூனிஃபைடு ஃப்ரண்ட், ஒரு ஆளும் கட்சி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர 2வது முறையாக ஆட்சிக்கு வர திமுக தயாராகி கொண்டிருக்கும் வேளையிலே அதை தகர்த்து
எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கம், ஆங்கிலத்தில் வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து அதிமுக பாஜக கூட்டணியிலே இப்போது இல்லை அப்படி தான் கலையதார்த்தம். இதை பற்றி இன்னொரு காணொலிகள் சுவையான காணொலி போட்டிருக்கோம். பாஜகவுடைய உண்மையான திட்டம் என்ன, இதில் அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எதற்காக பாஜக இறங்கி போகிறது இவ்வளவு அப்படிங்கிறத பற்றி வேறொரு வீடியோ போட்டிருக்கேன், கட்டாயம் பாருங்கள். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.